ஜெப பங்காளர் அனைவருக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆத்தும மன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒரு 3 காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த 3 காரியத்தில் என்ன அப்படின்னா, தேசம், விதைத்தல், பலன். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தேசம் அப்படின்னு சொல்லும்போது அதே அதிகாரம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திலே குடியிரு என்று சொல்றார். அப்போ தேவன் எந்த தேசத்துல ஈசாக்க குடியிருக்க சொன்னார்? அதே அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல சொல்றார், ஈசாக்கு கோராகிலே குடியிருந்தான். அப்போ எகிப்து தேசத்துக்கு போக வேண்டான்னு ஆண்டவர் ஈசாக்கு சொல்றாரு. அவர் இருக்க சொல்ற தேசம் கோராகுன்னு சொல்லுது. அப்போ நம்ம ஆண்டவர் எங்க நம்மளை இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். அப்போ இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க முடியும். 2வதாக நம்ம விதைத்தல் குறித்து பார்க்கும்போது அதுக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையை செய்தார். நம்ம நட்டோம், நம்ம விதைச்சோம், நம்ம நீர் பாய்ச்சணும், ஆனால் விளை செய்யறதோ தேவனுடைய கருத்தில் இருக்கு. நமக்கு என்ன விதை விதைக்கிறோங்கிறது நம்ம ஆண்டவர் சொல்றதை நம்ம செஞ்சோம்னா அதன்படி நம்ம விதை விதைக்கிறத காட்டிலும் அதை விளை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு அது உண்மை. 3வதாக பலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம சங்கீதம் 67:6 எடுத்து வாசிப்போம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில நம்ம எப்படியா இருக்கிறோம்னா தேவன் நம்மளை பலப்படுத்தணும். தேவன் நமக்கு பலம் தராம ஒரு காரியமும் நடக்காது. நம்ம எல்லா காரியத்திலுமே பார்க்குறோம்னா நம்ம தேசத்துல அவர் சொல்ற தேசத்துல இருக்கணும், நம்ம சொல்ற இடத்துல விதைக்கணும். அவர் தரக்கூடிய பலன் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த ஆத்தும மன்னாவினால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இதில் 3 காரியத்தை தியானித்தோம். அந்த 3 காரியத்திலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்யணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.